சிவன் ரொம்ப பதட்டமா வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை பார்த்துட்டு, "சார் நீங்கங்கிறனால தான் சொல்ல வந்தேங்க சார். என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்வளோ தூரம் பழகிட்டோம். அது மட்டும் இல்லாம முத்துவும், மீனாவும் ரொம்ப நல்ல பசங்க. இப்ப உங்க குடும்பத்துக்கு இப்படி ஆறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனால தான் நான் வந்தேங்க சார்ன்னு" சொல்றாங்க. "என்னாச்சுங்க? ஏன் இவ்வளோ பதட்டமா பேசுறீங்க? என்னாச்சு? எங்க குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க. ஒண்ணும் புரியலையே எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு முத்து சொல்றாங்க, "ஏங்க சார் இந்த பார்லரம்மா விஷயத்த தானே சொல்றீங்க? ரோகிணி இல்லப்பா, ரோகிணி பத்தி இல்லப்பா. இந்த வீட்ட பத்திப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "வீட்ட பத்தியா? ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரவி வந்துட்டு, "என்னங்க அங்கிள் சொல்றீங்க? வீட்ட பத்தி என்ன? ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஆமா ஏங்க உங்களுக்கு அடமானத்துக்கு குடுக்குறதுக்கு இல்ல வந்து கடன் வாங்குறதுக்கு வேற வேற இடமே சிக்கலையாங்க. வீட்டோட பத்திரத்த வச்சு இவ்வளோ பணத்த வாங்கியிருக்கீங்க அமௌண்ட்ட. அதுவும் போயும் போயும் வந்துட்டு இந்த ஃபினான்சியர் இவங்ககிட்ட போய் வாங்கியிருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்லங்க அவங்ககிட்ட வந்துட்டு எங்க அண்ணன் தான் கடன் வாங்கியிருக்காரு. வீட்டு பத்திரத்துல வச்சு நாங்க எந்த கடன் வாங்கலையே" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? வீட்டு பத்திரத்த வச்சு தாங்க கடன் வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 20,00,000 கிட்ட முன்னாடியே வந்து 14,00,000 வாங்கியிருப்பீங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டாப் அப் பண்ணி இப்போ மறுபடியும் 20,00,000 கிட்ட வந்து அந்த வீட்டு அடமானம் வந்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீட்ட சுத்தி சுத்தி வருவாங்க. வீட்டவே அபகரிக்கத்தான் பார்ப்பாங்க. இதுல சிந்தாமணி வேற கூட்டு போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாங்க இத பார்த்தோனே எனக்கு பதறி போயிடுச்சு. அதனால தான் நான் வந்துட்டு பார்வதிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல. உங்ககிட்ட டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா ஒரு வாரத்துக்குள்ள வேற எங்கேயோ பணம் பெரட்ட முடிஞ்சா பெரட்டி தயவுசெய்து வீட்டோட டாக்குமெண்ட்ட வாங்கி வச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடு உங்க கைய விட்டு போயிரும்" அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் இவ்வளோ தூரம் ஆணித்தனமா சொல்றேன்னா, இவங்ககிட்ட நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அசட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோடைய அசட் இப்படி தான் அபகரிச்சுட்டான் அவன். கடைசி நேரத்தில ஒண்ணுமே பண்ண முடியல. அவனுக்கு தகுந்த மாரி எல்லாமே மாத்திக்கிட்டான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மேற்கொண்டு மேலும் மேலும் கடன் வாங்குற மாரி ஏதாவது சந்தர்ப்பத்த அவன் உருவாக்கி விட்டுருவான். அவனும் சரி, சிந்தாமணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இவன பத்தி நல்லாவே தெரியும், இந்த ஃபினான்ஸை பத்தி. ஆனா சிந்தாமணி பத்தி விசாரிச்சதற்கு இப்ப தான் தெரிய வந்துச்சு. எந்த வீட்ல எல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த வீட்ல போயி இப்ப மேலும் மேலும் பணத்த குடுக்குற மாரி குடுத்து வீட்ட, இடத்த, அசட்ட வந்து அபகரிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் உங்க வீட்ட இது பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சிவன், நீங்க இவ்வளோ தூரம் தெளிவா பேசுறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா பத்திரம் தான் வந்துட்டு இவங்கிட்ட எங்க இருக்குது? அதான் பேங்க்ல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. "சரியா போச்சு போங்க. உங்க பத்திரம் அங்க இல்லங்க இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. "ஏங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்தங்காட்டி தானே நாங்க இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏங்க இல்லங்க பத்திரம் எல்லாம் பேங்க்ல தான் இல்ல தம்பி. நீங்க வேணா எதுக்கும் நீங்க பேங்க்ல வேணா கால் பண்ணி கேட்டு பாருங்க. இல்லைன்னா போய் விசாரிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க சார் நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க தம்பி, நீங்க இந்த நான் சொல்ற விஷயம் முக்கியமான விஷயம் பார்த்துக்கங்க. பத்திரம் அவங்ககிட்ட தான் இருக்குது. சீக்கிரமா வந்து திருப்ப பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. "என்னப்பா இவர் வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. பேங்க்ல தான்டா இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "நான் ஒன்று பண்றேன். எனக்கு அந்த மேனேஜர் நல்லா பழக்கம் தான். நான் கால் பண்ணி கேட்கட்டுமா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கால் பண்றாரு. "சரிப்பா கால் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றப்போ" அப்போ வந்துட்டு மேனேஜர் சொல்றாங்க, "என்னங்க அண்ணாமலை, பத்திரத்தை திருப்பி இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் ஏதாவது இது லோன் எடுக்க போகணுமா? மறுபடியும் வீட்டு பத்திரத்து மேலே லோன் எடுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? பத்திரம் அங்கே தானங்க இருக்கு. என்னங்க விளையாடுறீங்களா? 2 நாளுக்கு முன்னாடி தான் உங்க வீட்லயும் உங்க பெரிய பையனும் வந்து மீட்டுட்டு போனாங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களால் கூட வர முடியலன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டதால கொண்டு வந்து கொடுத்தாங்க டாக்குமெண்ட்டை. அதை பார்த்து நான் ப்ராசஸ் பண்ணி நான் டாக்குமெண்ட்டை கூட ரிலீஸ் பண்ணிட்டேனே. வாங்கிட்டு போயிட்டாங்களே. வாங்கிட்டு போய் 2, 3 நாளுக்கு மேலேயே இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுன்னு வந்துட்டு, "உண்மையாக தான் சொல்கிறீங்களா?" அப்படின்னு சொல்கிறப்ப, "ஆமாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க ஃபோனை. "டேய் முத்து, நம்ம மோசம் போயிட்டேன்டா. பத்திரம் அங்கே இல்லைடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னப்பா சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, விஜயாவும் மனோஜும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் வந்து விஜயாவும் மனோஜும் மேற்கொண்டு இந்த 7,00,000 வாங்கிட்டு வீட்டுக்கும் வராங்க. "அங்கேயே நில்லுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா நம்ம பணம் வாங்கிட்டு வந்து தெரிஞ்சிருச்சு உங்கள் அப்பாவுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. "அம்மா அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்புறம் எதுக்குடா இங்கே நில்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க? இன்னும் புரியலையாடா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "வீட்டு பத்திரத்தை எங்கே விஜயா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. "டேய் செமையாக மாட்டிக்கிட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "எல்லா விஷயம் இப்போ தான் தெரிஞ்சுது. பேங்க் மேனேஜர் இப்போ தான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். டாக்குமெண்ட் 4 நாளுக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்களாமா? என்ன பண்ணீங்க? கொண்டு போய் அந்த ஃபினான்ஸ் கரண்ட்டை கொடுத்துட்டீங்களா? போய் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டை அப்படியே மறந்துட வேண்டியது" அப்படின்னு சொல்கிறாங்க. "எதுக்குங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு விஜயா பேசுகிறாங்க. "இங்கே பாரு, எத்தனை தடவை நானும் முத்துவும் படிச்சு சொன்னோம். அவங்ககிட்ட வந்து வீட்டு டாக்குமெண்ட் போயிடக்கூடாது, பிரச்சனை ஆயிரும், வீடு நம்ம கை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நாங்கள் சொன்னோம்ல. நீ எல்லாம் என்ன சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்படி தானே? இதில் ஏன்டா மனோஜ், என் கையெழுத்தை வேற நீயே போட்டுருக்குற, அப்படி தானே?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைப்பா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, "அப்பா இவன் அதுக்கு மேலே அம்மா அதுக்கு மேலே 2 பேரும் சேர்ந்து மொத்தத்தில் வந்துட்டு வீட்டு டாக்குமெண்ட் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டாங்களேப்பா. மேற்கொண்டு 14 லட்சம் ப்ளஸ் இப்போ ஒரு 7,00,000 கடன் வாங்கி மொத்தமாக 20,00,000 வாங்கிட்டு இருந்திருக்காங்களே. 20,00,000 நம்ம எப்போ திருப்பி நம்ம வந்து வீட்டை திருப்புறது? அதுக்கு முன்னாடி இவன் என்னென்ன வேலை பார்க்க போகிறானுங்களே தெரியலையே. இப்படி பண்ணி வச்சிருக்காங்க 2 பேரும். இவன் தான் படித்த முட்டாள்னு பார்த்தா அம்மா அவனோட சேர்ந்து இப்படி முட்டாள்தனமான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்களே" அப்படின்னு சொல்கிறாங்க. "போது நிறுத்துங்கடா. என்னதான் இருந்தாலும் அது எங்கள் அப்பாவோடைய வீடு. எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு தானே"
அப்படின்னு சொல்கிறாங்க. போது விஜயா, நம்ம இந்த வீடு நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் யாரும் ஒன்றா இருக்கவும் முடியாது, குடும்பமே பிரிஞ்சிடும். உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, சத்தம் போடாதீங்க, அதான் மனோஜ் சீக்கிரமாக அடைச்சிருவான். ஆமாம் அடிச்சிருவான். அவன் பிஸ்னஸ் பண்ணுறான்ட்டு கடன் மேலே கடனாக வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறேன். இதில் எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு வீட்டு டாக்குமெண்ட் ஒழுங்காக என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரீங்க, இல்லை வீட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுகிறாங்க. அப்பா இவ்வளோ தூரம் கோவப்பட்டு நான் பார்த்தே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு, அப்பா நீ இவ்வளோ தூரம் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ண சொல்கிற, அறிவில்லாத ஒரு பையனை பெற்றுட்டா இப்படி தானே நம்ம சத்தம் இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கேரக்டரையே மாற்றி விட்றாங்களேடா, இப்படிலாம் சத்தம் போடணும்னு எனக்கு சத்தம் போடுற ஆள் கூட கிடையாது நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்குமா இப்போ அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்காக நீ போய் இப்படி வந்து தேவையில்லாமல் கடன் மேலே கடன் வாங்குறீங்க. அந்த கடனை கட்டுற அளவுக்கு அவன் சம்பாதிக்கிறானா? அதுவும் இல்லையே, எதை நம்பி அவனுக்கு இப்படி நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசுகிறாங்க. டேய், உன்ன மாதிரி அவனை கார் ஓட்டிட்டாடா இருக்கான், அவன் பிஸ்னஸ் பண்ணுறான்டா, திடீர்னு வந்து லம்பாக பணம் வரும், அதெல்லாம் வச்சு அவன் கட்டிடுவான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே சொல்லி தான் அவன் கடன் மேலே கடனாக வாங்கிட்டு இருக்கான். அதுக்கு நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. இந்த வீடு ஒன்றுக்குமே இல்லாமல் நம்ம கையை விட்டு போகுது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அவங்க அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நீ தான் சொல்லிக் கொடுத்திய, நீ சொல்லிக் கொடுத்து இப்போ அவனை திட்ட வச்சுட்டு போகணும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு ரவி சொல்கிறாங்க, அம்மா நானும் தான் இந்த வீட்டில் இருக்கேன், நான் பேச வேண்டியதெல்லாம் அந்த முத்து பேசிட்டான். உங்களுக்கு மனோஜ் மட்டும் பையன் கிடையாது, நாங்கள் 2 பேரும் இருக்கோம், தெரியும் இல்லை உங்களுக்கு. நீங்கள் வாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து அங்கே ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கீங்க. வீடு கை விட்டு போயிடுச்சு, நாளைக்கு எந்த வீட்டில் நம்ம எங்கே தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் ரவி, நீ இதை பற்றியெல்லாம் பேசாத. இவன் பிஸ்னஸ் பண்ணுறான், ஏதோ முன்ன பின்ன ஆகிட்டுருக்கு, ஆனால் நீ அது கூட பண்ணலையே. நீ அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு தானே போயிட்டுருக்க. ஸ்ருதி கூட நேற்று தான் கல்யாணம் ஆகி வந்தா, அவள் கூட வந்துட்டு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா. நீயே அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி சம்பளத்துக்கு தானே போயிட்டுருக்க, நீயெல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்பா அம்மா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு, என்னமோ கிறுக்கு தான் வந்துருச்சு அவளுக்கு. இங்கே பாரு, என்னமோ பேசிக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, நீ பேசுகிறதெல்லாம் கரெக்டு நல்லா இங்கே யாரும் எடுத்துக்கவும் மாட்டோம், எடுத்துக்கவும் முடியாது. இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவீன்னு எனக்கு தெரியாது. 2 பேர் போய் ஒழுங்கு முறையே டாக்குமெண்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு வாங்கினா அவ்வளோ பணத்துக்கு எங்கெங்கே போகிறது, அவ்வளோ பணம் எங்கிட்ட இருக்க மாதிரி தான் நாங்கள் மேற்கொண்டு இதுக்கு போய் கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன விளையாடுறிய விஜயா, அந்த வீடு நம்ம கை விட்டு போயிடும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சிந்தாமணி இருக்காங்களே, சிந்தாமணி அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியாப்பா, சிந்தாமணியை போய் நம்புறாங்க. ஏப்பா டே, அவங்க தான் இந்த வீட்டை அபகரிக்கிறதுக்காக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே, அவங்கள போய் நம்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் அவங்க எந்தெந்த வீட்டிலலாம் பிரச்சனை இருக்குதோ அந்த வீட்டில் 1க்கு 2 பணத்தை திரும்ப கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல் வீட்டையும் அபகரிச்சுக்குவாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இதுதான் உண்மை, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தான் வந்து நம்ம கேட்காமையே வந்து பணம் கொடுத்துட்டே இருக்கிறாங்களா? அன்றைக்கி கூட வந்துட்டு 50,000 ரூபா வந்துட்டு கேஸ் நடத்துறதுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாலா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த காலத்தில் யார் நம்புறதே தெரியல. மனோஜ் நம்ம தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குசுன்னு பேசுகிறாங்க மனோஜ்கிட்ட. என்ன அங்கே அவங்க 2 பேர் காதை கடிச்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக வந்துட்டு டாக்குமெண்ட் வாங்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இந்த பார்லருக்காரியை சமாளித்து இவங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கலான்னு பார்த்தா கடைசியில் வீட்டு டாக்குமெண்ட் கொண்டு போய் சிக்க வச்சுட்டு மேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தாம்மா சொன்னேன் நான், கம்மனு நான் வந்துட்டு ரோகிணியோடவே சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு, நீ தாம்மா ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அவளோட போய் பிஸ்னஸ் பண்ணினா கடைசியில் உங்களோட வாழ்க்கையே போயிடும்டா, பணமா வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப வாழ்க்கை தாண்டா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வாழ்கிறதுக்கும் பணம் தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா விவரமாக பேசு, நீ அவ கூட வந்துட்டு எதுக்கு ஃபோனை கொடுத்து தேவையில்லாமல் இதாக நேற்றோட முடிஞ்சிருக்கோம், டைவர்ஸ் கொடுத்துருப்பார் வக்கீல், அதுக்குள்ளே நீ சொதப்பி வச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போட்டு அடிக்கிறாங்க.